இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ண சொல்யூஷன் சாப்டர்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான். பட் உங்க புக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ரொம்ப லென்த்தியா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை சிம்பிளா வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அது போக இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதை எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதுக்காக இந்த ஷார்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா 0.6 ml ஆஃப் அசிட்டிக் ஆசிட் ஹேவிங் டென்சிட்டி 1.06 gram per ml கொடுத்துருக்காங்க. இஸ் dissolved in 1 liter of water. The depression in freezing point observed for the strength of acid was 0.0205 degree centigrade. Calculate the Van der Waals factor வந்து கேட்டுக்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, Van der Waals factor வந்து கேட்டுக்கிறாங்க, dissociation constant வந்து கேட்டுக்கிறாங்க. அப்ப dissociation வந்துட்டாலே நம்ம வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து I வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். கரெக்ட்டா? அப்ப நமக்கு வந்து Van der Waals factor ஐயும் நமக்கு வந்து டைரக்டாவே கேட்டுக்கிறாங்க. அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் பேஸ் பண்ணி வந்திருக்குது இல்லையா? அப்ப I கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன ஃபார்முலா, டெல்டா TF which is equal to I into KF into மோலாலிட்டி வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம வந்து I வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம் இதுல இருந்து. அப்போ ஐல நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வந்து கண்டுபிடிச்சிடலாம். I is equal to 1 plus ஆல்ஃபா. ஏன்னா இங்க வந்து நமக்கு என்ன இருக்குது, டிசோசியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அசோசியேஷன் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 minus ஆல்ஃபா பை 2 வந்து வரும். டிசோசியேஷனுக்கு நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 plus ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து வரும். அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சாரி ஆல்ஃபா வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா கேஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த கேஏ? கேஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு சி ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைட் பை நமக்கு என்னன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே நீங்கள் வந்து இந்த ஆல்ஃபா வந்து நெக்லெக்ட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை வேல்யூ வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா அது வீக் ஆசிட் தான். வீக் ஆசிட்னு போது நமக்கு வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து ஒன்றை விட ரொம்ப 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 கம்மியாக தான் வரும். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆல்ஃபா வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணலாம். அதுக்கு நியூமெரிக்கல் வந்து ஆல்ஃபா வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை கம்பேர் பண்ணும்போது ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கனால இங்க வந்து நீங்க வந்து ஆல்ஃபா வந்து பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகேவா? சோ அப்ப வந்து நீங்க டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம். எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அங்கேருந்து போங்க. ஓகேவா? வான் டெர் வால்ஸ் ஃபேக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, டிசோஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப ஐ ஃபேக்டர் வச்சு நம்ம வந்து பண்ணணும். அப்ப ஐ கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணலாம், 1 plus ஆல்ஃபா வந்து பண்ணலாம். கேஏ போட்டினா உங்களுக்கு வந்து வந்துடும். இங்க நமக்கு வந்து கேஎஃப் வேல்யூ வந்து கொடுக்கலாம், ஆனா கொடுத்துருக்கணும். ஓகேவா? உங்க டெக்ஸ்ட் புக்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டால இருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஓகே, வாட்டரோட கேஎஃப் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1.86. அதை நீங்க வந்து மெமரியில வச்சுங்க. ஏன்னா உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே வாட்டரோட கேஎஃப் வந்து இல்லாம தான் வந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் எக்ஸாம்பிள் அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வந்து இருக்கும். இதான் நீங்க வாட்டரோட கேஎஃப் வந்து 1.86 நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா?